ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி oyster மஷ்ரூம் ரெசிபி. மஷ்ரூம் வந்து நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன். மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சோம்புன்னு சொல்லுவாங்க. அது நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ரொம்ப ஆயிஸ்டர் மஷ்ரூம் ரொம்ப நல்லது. நார்மல் மஷ்ரூமை விட இந்த பட்டன் மஷ்ரூம் இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். உப்பு போடும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. உப்பு நல்லா வதங்கினதும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் oyster மஷ்ரூம், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பெருசாக இருக்கிறதுனால நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேயே வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். அதில் உள்ள தண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடும். நல்லா மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வேக வைங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரையாக பண்ணிங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு. ஆனால் இன்னமும் இந்த தண்ணி இருக்குது பாருங்கள். அதையும் போட்டு நல்லா அடிக்கடி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி நல்லா சுண்டிடுச்சான்னு செக் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by Buy Moto mobile app. Thank you.